இரவின் அமைதி நள்ளிரவு. மழை நின்று பனிமூட்டம் வந்திருக்கு. ஒரு சிறிய கிராமம், வீரன்குளம். அங்கே எல்லாரும் தூங்குறாங்க. ஆனா ஒரு இடத்துல மட்டும் ஒளி மின்னுது. அது நிலவு இல்ல, அது வானத்திலிருந்து வர்ற பச்சை ஒளி. அந்த ஒளி மெதுவா கீழே வருது. அதோடு ஒரு அதிர்ச்சி சத்தம். பிஷ் பிஷ். நிலம் குலுங்குது. மாடு பசு எல்லாம் கத்துது. மாறுபட்ட குரல். கிராமத்துல இருக்கிற முருகன் என்ற இளையனன் புறப்பட்டான். அவன் பைக்கை எடுத்து அந்த ஒளி வந்த இடத்துக்கு போறான். காட்டு நடுவில் மூச்சு நின்ற மாதிரி அமைதி. அப்புறம் ஒரு மெல்லிய குரல், முருகனே. அவன் நின்றுட்டான். யாரங்கே நு கத்துறான். மீண்டும் அந்த குரல், எங்களை பார்க்கணுமா? அவன் பின் சென்று திரும்பும்போது ஒரு நீல நிறம் உடல், நீளமான விரல்கள் கொண்ட உயிர் அவன் பின்புறம் நிற்குது. மாயமது அவன் தோளில் கை வச்சு சொல்றது, உங்களோட உலகம் எங்களுக்கு தேவை. அப்புறம் அந்த உயிரோட உடல் ஒளியாய் மாறுது. முருகன் கண் மூடுற நேரத்திலே அவன் நிலத்தில் விழுந்துட்டா. ஆனா முகம் முழுக்க பச்சை நிறம் மாறியிருக்கு. மூக்கு, கண், காது எல்லாம் ரத்தம் சொட்டுது. உண்மை வெளிச்சம் அந்த இடத்தில் அரசு ரிசர்ச் குழு வந்தது. அங்கே இருந்த மணலில் ஒரு வட்டம், பெரிய பரிமாண வடிவம். சாதாரண அடையாளம் இல்ல. அந்த வட்டத்தில் கருமை நிற பளபளப்பான கல் ஒன்று மட்டும் இருந்தது. அதை எடுத்து ஆய்வு செய்ய போன ஆராய்ச்சியாளர் ஒருத்தருக்கு இரவுல குரல் கேட்க ஆரம்பிச்சது. நீங்களும் எங்களோட பக்கம் வரணும். அடுத்த நாள் அவனும் காணாமலா போனான். கொடைசி ஒளி 3 நாள் கழிச்சு அதே கிராமத்திலிருந்து 10 பேர் காணாமலா போனாங்க. வானத்திலே மீண்டும் அந்த பச்சை ஒளி. அந்த ஒளி மெதுவா கிராமமே மூடிக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு சத்தம் மட்டும் கேட்டது. அடுத்த உலகம் தயாராகுது. ஒளிக்குள்ள விழுந்த உலகம். அந்த பச்சை ஒளி கிராமத்தை முழுக்க மூடிச்சது. அதுக்குள்ள போன 10 பேரும் கண் திறக்கும்போது அவர் கிராமத்தில்ல இல்ல. அவர்கள் இருக்கிறது ஒரு வெள்ளை கண்ணாடி மாதிரி அறை. சுவர் முழுக்க ஒளி தட்டுது. காற்றே இல்ல, ஆனா மூச்சு எடுக்க முடியுது. தூரத்துல ஒரு பச்சை நீல ஒளி. அங்க சில உயிர்கள் நிற்குது. அவங்க உடம்பு மனிதன் மாதிரி இல்ல. மெலிதா, கண்ணு பெரியதா, முகம் குனிந்த மாதிரி. அவங்க ஒரே நேரத்துல எல்லாரோட மனசை பாய்ச்ச மாதிரி. மூளையில சத்தம் கேட்டது, நீங்க எங்களோட பூமி மாதிரி புதிய மண்டலத்துக்குப் போறீங்க. மனித சோதனை. ஒரு பெண் தீபா கதறி அழுதா, எங்களை வீட்டுக்கு அனுப்புங்கள். அந்த நேரத்துல அவள் முன்னே ஒரு கண்ணாடி கதவு திறந்தது. அதுக்குள்ள அவளை தள்ளி போட்டாங்க. அவள் சத்தம் போட்டா, ஆனால் வெளியிலிருந்து யாருக்கும் கேட்கல. அந்த அறை ஒளியாய் மாறி அவள் உடம்பே மெல்ல மாற ஆரம்பிச்சது. தோல் பச்சை நிறம், கண்கள் பெரிது, குரல் மாறுது. மற்றவர்கள் பயந்து கண்ணை மூடிக்கிட்டாங்க. மாற்றம் ஆரம்பம். அந்த 10 பேரில் 3 பேர் மெதுவா மாற ஆரம்பிச்சாங்க. அவங்க கண் ஒளி விடுது, உடல் மெதுவா பிரகாசமா மாறுது. அந்த எலியன் சொல்லுது, உன்ன உடல் இப்ப எங்களோட மண்டலத்துக்கு பொருந்துது. ஒருவன் முருகனோட நண்பன் கார்த்திக் கத்துறான், நீங்க எங்களை கொல்லறீங்க. அதுக்கப்புறம் அவனை பையில் தொடர்ந்த உடனே அவன் தூக்கி வீச்சு போன மாதிரி மறைந்துட்டான். பூமிக்குள் திரும்பல். மீதமுள்ளவர்கள் தாங்க முடியாம பிச்சை கேட்டாங்க, எங்களை வீட்டுக்கு அனுப்புங்க. அந்த உயிர்கள் நின்று சொன்னது, உங்க பூமி நாசமாகுது, நீங்க அங்க போய் சொல்லணும், நாங்கள் திரும்ப வர்றோம். அந்த ஒளி மீண்டும் வந்தது. அவர்கள் கண்மூடிய நேரத்துல கருமையாயிற்று. கிராமத்தில் மீண்டும் 3 நாட்கள் கழிச்சு கிராமத்துல மழை. அந்த 10 பேரில் 5 பேர் திரும்பி வந்தாங்க. ஆனா யாரும் பேசல. அவங்க கண்களில பச்சை ஒளி. இரவுல அவங்க எல்லாம் ஒரே இடத்துல போய் நின்று வானத்தை கூட பார்த்துக்கிட்டாங்க. அவங்க வாயிலிருந்து ஒரே வரி மட்டும், அவர்கள் வர்றாங்க.